Hi friends, welcome vanakkam. This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியல அப்படினா stop loss போட கத்துக்குங்க. Stop loss போட கத்துக்கிட்டீங்க உங்களுடைய டார்கெட் நீங்க என்ன செட் பண்றீங்களோ செட் பண்ற டார்கெட்லாம் பிரைஸ் ரீச் ஆகற வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்க फ्रेंड्स. फ्रेंड्स இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆப்ஷன்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்லுங்க சார். ஆப்ஷன்ல வந்து ஸ்ட்ராடல்னா என்ன, ஸ்ட்ராங்கிள்னா என்ன, ஸ்ட்ராடல் பண்ணா பெஸ்ட்டா இல்ல ஸ்ட்ராங்கிள் பண்ணா பெஸ்ட்டா அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு எவ்வளோ கேபிட்டல் வேணும் அப்படியே அதை பற்றி உங்களுக்கு வீடியோ எண்டில் உங்களுக்கு புரியும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்ட்ராடல்னா என்ன, ஸ்ட்ராங்கிள்னா என்ன. ஸ்ட்ராங்கிள் ரெண்டுமே வந்து எட்ஜிங்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் ரெண்டு சேர்த்து பையோ சேலோ பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது தான் வந்து ஸ்ட்ராங்கிள். ஓகேங்களா? சரி, பர்டிகுலர் ஸ்ட்ராடல்னா என்ன, ஸ்ட்ராங்கிள்னா என்ன. ஸ்ட்ராடல் அப்படின்றது என்னென்னா அட் த மணி, இப்போ என்ன மார்க்கெட் விலை ஓடிட்டுருக்குதோ அந்த ப்ரைஸ்லேயே நம்ம வர்த்தகம் பண்ணுறது வந்து ஸ்ட்ராடல். கொஞ்சம் முன்னா பின்ன ஒரு 100 பாயிண்ட் தள்ளி 100 பாயிண்ட் டவுன் பண்ணி நம்ம ஒரு வர்த்தகம் பண்ணுறது வந்து ஸ்ட்ராங்கிள். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். இப்போ மார்க்கெட் வந்து ஒரு பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 35,000 இருக்குது. பேங்க் நிஃப்டி 35,000 இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ரேட்லேயே கால் புட் சேம் சியும் பியும் சேம் ப்ரைஸ், இந்த ப்ரைஸ்லேயே நீங்கள் வர்த்தகம் பண்ணிங்கன்னா அது பேர் வந்து ஸ்ட்ராடல். ஓகே, அது பேர் வந்து ஸ்ட்ராடல். இதையே நீங்கள் கால் 35,500 புட்டு 34,500 இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சு நீங்கள் பண்ணீங்க, இதில் சிஇ இதில் பிஇயில் நீங்கள் வர்த்தகம் பண்ணிங்கன்னா ஸ்ட்ராங்கிள். ஓகேங்களா? இது ஸ்ட்ராங்கிள். இது அந்த மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நீங்கள் பை பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்ட்ராடல். ஓகே சரி, இப்போ புரிஞ்சுக்கிங்க ஸ்ட்ராடல் என்ன, ஸ்ட்ராங்கிள் என்ன. சரி, அடுத்தது சரி, லாங் ஸ்ட்ராடல் ஷார்ட் ஸ்ட்ராடல்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன. லாங் ஸ்ட்ராடல் ஷார்ட் ஸ்ட்ராடல் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சிஇ பிஇ ரெண்டுத்தையும் நீங்கள் வாங்கிட்டீங்க. இப்போ அதனுடைய ப்ரீமியம் வந்து கிட்டத்தட்ட 200 rupees இருக்குது. அந்த பிஇயோட ப்ரைஸ் வந்து 200 இருக்குது. இதை ரெண்டும் சேர்த்து வாங்குறீங்க, ரெண்டும் சேர்த்து 400 ஆச்சு இல்லைங்களா? ஸோ ரெண்டும் சேர்த்து வாங்கிட்டு நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அது லாங் ஸ்ட்ராடல். ஏன்னா அட் த மணி நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கேன், இது பேர் வந்து லாங் ஸ்ட்ராடல். சரி, இதையே நீங்கள் இதையும் சேல் பண்ணிவிட்டு நீங்கள் வியாபாரம் பண்ணீங்கன்னா அது பேர் வந்து ஷார்ட் ஸ்ட்ராடல். அதே 400 ரூபாய்க்கு ஷார்ட் ஸ்ட்ராடல். இப்போ நான் என்னுடைய லாஸ்லாம் ரிகவர் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, ஸோ இதுதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி தான். இந்த ஷார்ட் ஸ்ட்ராடலில் தான் நான் வந்து என்னுடைய லாஸ்லாம் வந்து ரிகவர் பண்ணது. எல்லாம் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை நீங்கள் இந்த புதுசாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதில் ரிஸ்க் இருக்குது, ஆனால் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? அதாவது மற்ற எல்லா ட்ரேடிங்லேயும் விட இது கொஞ்சம் ரிஸ்க்கு கம்மியாக இருக்குது. யாருக்கு ரிஸ்க்கு கம்மியாக இருக்குதுன்னா, எனக்கு ஸ்டாப் லாஸ் ஈஸியாக கொடுப்பேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஸ்டாப் லாஸ் கொடுக்கறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றவங்களுக்கு இது ரிஸ்க்கு கம்மி, ப்ராஃபிட்டபிளுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லாங் ஸ்ட்ராடல் ஷார்ட் ஸ்ட்ராடல். அதாவது அட் த மணியில் வாங்கி விற்கிறீங்களா, விற்றுட்டு வாங்குறீங்களா. ஓகே, ஸோ விற்றுட்டு வாங்குறவங்களுக்கு வந்து ஷார்ட் ஸ்ட்ராடல், வாங்கிட்டு விற்கிறவங்களுக்கு லாங் ஸ்ட்ராடல். சார் இப்போ ஸ்ட்ராங்கிள் என்ன, லாங் ஸ்ட்ராங்கிள் ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் என்ன. ஸோ சேம் இதே தான். அவுட் ஆஃப் த மணியில் நீங்கள் வாங்கி விற்கிறீங்களா, விற்றுட்டு வாங்குறீங்களா, சேம் இதுவும் அதே மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 35,500 கால் வந்து ஒரு 50 rupees இருக்குது அப்படின்னா ப்ரீமியமு, இப்போ 34,500 புட்டு இது ஒரு 50 rupees இருக்குதுன்னா ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு 100 rupees ஆகும். ஓகே, இப்போ பாருங்கள், அட் த மணியில் 400 ரெண்டும் சேர்த்து. இப்போ நீங்கள் அவுட் ஆஃப் த மணி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேர்த்து 100 தான். இப்போ என்ன சூஸ் பண்ணுவாங்கன்னா, சரி இதில் வந்து லாங் ஸ்ட்ராங்கிள் பண்ணலாமா, ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் பண்ணலாமா, இதில் அதாவது நம்ம விற்றுட்டு வாங்கலாமா, வாங்கிட்டு விற்கலாமா. இது நீங்கள் வாங்கிட்டு விற்கிறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, நீங்கள் லாங் ஸ்ட்ராங்கிள். இல்லை நாங்கள் விற்றுட்டு வாங்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து ஷார்ட் ஸ்ட்ராங்கிள். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். சரி சார், இதெல்லாம் பண்ணுறீங்க, சரி இதில் எது சேஃப், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட், உங்களுக்கு நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன். ஆப்ஷன் சேலர்ஸ் தான் வந்து ப்ராஃபிட்டபிளுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் எந்த இதெல்லாம் போய் பார்த்துங்க, ஆப்ஷன் சேல் பண்ணி பை பண்ணுறவங்க வந்து ப்ராஃபிட்டபிளுக்கான வாய்ப்பு வந்து கிட்டத்தட்ட 66%. ஓகே, ஆப்ஷனில் சேல் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட முக்கால்வாசி அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆப்ஷனில் பை பண்ணி
ப்ராஃபிட் பண்ணுறவங்க வந்து 33%. அதாவது இந்த லாங் ஸ்ட்ராங்கிள் சொன்னீங்களா, இந்த லாங் ஸ்ட்ராங்கிள் சரி லாங் ஸ்டட்டிலும் சரி இவங்க வந்து வெறும் 33% தான் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எந்த இதெல்லாம் பார்த்துங்க, நீங்கள் இல்லை சிங்கிள் சைடு பண்ணி ஆப்ஷனில் ஒன்லி பை பண்ணுறேன் சார், நான் ஆப்ஷனில் சேல் பண்ணுறேன், இந்த ஸ்டட்டில் வேணாம் ஸ்ட்ராங்கிள் வேணாம், எனக்கு ஹெட்ஜிங்லாம் பண்ணுறது வேணாம் நீங்கள் பண்ணால் அதுலேயும் உங்களுக்கு டைம் டீக் ஆகிட்டு ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் ப்ராஃபிட் உள்ள வாய்ப்பு இருக்கும். நீங்கள் எதுலேயும் ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எவ்வளோ கேபிட்டல் வேணும் இதுக்கு, எவ்வளோ கேபிட்டல் வேணும்? நீங்கள் ஒரு வேளை லாங் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன ப்ரீமியமோ அந்த ப்ரீமியம் தொகை கொடுத்தா மட்டும் போதும். நீங்கள் லாங் ஸ்டட்டில் பண்ணாலும் சரி இல்லை லாங் ஸ்ட்ராங்கிள் பண்ணாலும் சரி, நீங்கள் எதெல்லாம் வேணாலும் நீங்கள் பண்ணிங்கன்னா சேம் ப்ரீமியம் தான் கொடுக்கணும். நீங்கள் அதிலே நீங்கள் ஷார்ட் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் சொன்னேன் இல்லையா 1.5 lakh 1 லாட்டுக்கு, ஒரு லாட்டுக்கு, அப்போ 2 லாட்டுக்குன்னா 3 lakhs rupees வந்து அவங்களுக்கு வந்து ஷார்ட் பண்ணால் கிடைக்கும், அதாவது பே பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் சேஃப் வந்து ஷார்ட் பண்ணுறவங்களுக்கு, ரிஸ்க்கு வந்து ஒன்லி ப்ரீமியம் பட்டி பை பண்ணி போகிறாங்களே அவங்களுக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக பாருங்கள். இப்போது நீங்கள் லாங் ஸ்ட்ராங்கிள் எடுக்கிறீங்க, 2 சேர்த்து 100 ரூபாய் எடுக்கிறீங்கன்னா ப்ராஃபிட்டபிள் வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுல, ஏன்னா உங்களுக்கு டைம் டீக்கே ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து 0 ஆகிடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். சார் அப்போ ப்ராஃபிட் பண்ணவே முடியாதா? யார் இந்த ஆப்ஷனில் நம்ம பை பண்ணி சேல் பண்ணுறவங்க, லாங் ஸ்டட்டிலோ இல்லை லாங் ஸ்டட்டிலோ பண்ணுறவங்க நான் ப்ராஃபிட் பண்ண முடியாதா நீங்கள் கேட்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு பேஷன்ஸ் ரொம்ப 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 பொறுமையாக இருக்கணும். நீங்கள் ஏன் பேஷன்ஸ் ரொம்ப பொறுமையாக இருக்கணும்னா நீங்கள் ஒரு பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணணும். ஒரு ட்ரையாங்கிளாக இருக்கட்டும் இல்லை ஒரு வெட்ஜ் பேட்டர்னாக இருக்கும், ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்ஸ் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு பிரேக் அவுட்டில் நீங்கள் வெயிட் பண்ண மாதிரி இருக்கும். அதாவது ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப நேரமாக இதுக்குள்ளே இருக்குது, இப்போது மேபி மேலேயோ கீழோ பிரேக் பண்ணாமல் இந்த இங்கே டச்சிங் இங்கே ஒன்று பிரேக் அவுட்காகவோ இல்லை பிரேக் டவுனுக்காக வெயிட்டிங்கில் இருக்குதுன்னா அப்போ நீங்கள் லாங் ஸ்ட்ராங்கிள் லாங் ஸ்டட்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுத்தையும் பை பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராஃபிட் குயிக்காக பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். ஓகேங்களா, இது வந்து ஒரு சேஃபான ஒரு ட்ரேட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இல்லை சார் நான் புட் ஆப்ஷன் இருக்கிறேன், ஒன்லி நான் ஹெட்ஜிங் பண்ணாமல் நீங்கள் புட் ஆப்ஷன் இருக்கிற இந்த பிரேக் அவுட் யூஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எடுக்கலாம். அந்த ஸ்டாப் லாஸ் என்ன இருக்கோ அதை நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒன்லி புட் ஆப்ஷன் மட்டும், நீங்கள் கால் ஆப்ஷன் எடுக்க தேவை, நீங்கள் ஒன்லி புட் ஆப்ஷன் மட்டும் நீங்கள் இந்த பிரேக் டவுனில் எடுத்துட்டிங்கன்னா குயிக்காக வெளியே வரணும். ஏன்னா இந்த சப்போஸ் இது ரிவர்ஸில் போயிட்டு அகைன் உங்களுக்கு வருதுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வந்து உங்களுக்கு லாஸில் வந்துடுவீங்க. ஓகே, அதாவது உங்களுக்கு ப்ராஃபிட்லேயே வந்தீங்கன்னா கூட இந்த ஆப்ஷனை பொறுத்தவரை டைம் டீக் ஆகுதுன்னா உங்களுடைய ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட் வந்து ஸ்லோ ஆகிடும். கொஞ்சம் நேரம் இங்கே சஸ்டெண்ட் ஆச்சுனாவே நீங்கள் இந்த பிரேக் டவுன் பண்ண ப்ரைஸ் நீங்கள் ஒரு 15 rupees நீங்கள் ஒரு புட் ஆப்ஷன் நீங்கள் ப்ரீமியம் பை பண்ணிங்கன்னா இந்த மூவ்மெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக வந்தால் தான் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 20 rupees 25 rupees கிடைக்கும். இது ஃபாஸ்ட்டாக வந்தால் கிடைக்கும். இது உங்களுக்கு கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக அப்படி வந்துச்சுன்னா அவ்வளோ என்ன சார் ஒரு 2 rupees எவ்வளோ கிடைக்கும். ஆனால் இதே உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கிடச்சிதுன்னா கிட்டத்தட்ட வந்து 25 rupees கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அதுதான் சொல்லுது. ஆப்ஷனில் பொறுத்தவரையிலும் நீங்கள் லாங் ஸ்ட்ராங்கிளாகட்டும் லாங் ஸ்டட்டில் ஆகட்டும் நீங்கள் பை சைடு சிங்கிள் சைடு மட்டும் நீங்கள் சிங்கிள் லெக்கில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கூட ஃபாஸ்ட் மூமெண்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆப்ஷனில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ஃபாஸ்ட் மூமெண்டம் இல்லாமல் ஸ்லோ டைரெக்ஷன் போயிடுச்சுன்னா ஆப்ஷன் சேலர்ஸ் ஜெயிச்சிடுவாங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம பிரேம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைம் டெலிகிராம் சேனல்னால் என்ன அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை வியூ சேல் வியூ, எங்கே சேலிங்கான வாய்ப்பு இருக்குது, எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எங்கே சப்போர்ட் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு லைவ் மார்க்கெட் உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். ஒருவேளை உங்கள்கிட்ட ஆல்ரெடி நிறைய அக்கௌண்ட்ஸ் இருந்தது, என்னால் புதுசாக இனிமேல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது சார், என்கிட்ட நான் ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கலான்னு விருப்பப்படுறேன் அப்படின்னீங்கன்னா மந்த்லி 700 பே பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போது என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஃப்ரீ, இது வந்து என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இது. ஓகே, இது வந்து என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனல். ப்ரைம் டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி கூட ஒரு இன்சார்ஜ் சென்ட் பண்ணியிருந்த பாருங்கள். இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன் இங்கே இருக்குது 36,954, அந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த பக்கம் ப்ரைஸ் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணியிருந்த பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ரைஸும் கீழே வந்திருக்கு, கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ 200 ஓகே ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் வந்திருக்கு அதுக்கப்புறமா. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு வியூ வந்து பாருங்கள், இந்த பக்கம் ஒரு வெட்ஜ் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணியிருக்கு, ஸோ பிரேக் டவுன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து மேலே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபால் ஆச்சு. இந்த வெட்ஜ் பேட்டர்னில் போய்ட்டு திரும்பவும் இன்னும் ஷார்ப் மூமெண்ட் இன்னும் கொஞ்சம் உள்ளே போய்ட்டு அதுக்கப்புறம் எட்ஜ், அதாவது 36,840 அந்த ரேஞ்சில் போய்ட்டு ஃபால் ஆச்சுது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்களும் லைவ் மார்க்கெட்டில் இந்த பை வியூ சேல் வியூ தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு பே பண்ணி நான் ஜாயின் பண்ணிக்க முடியாது, ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம்னா தாராளமாக இது இருக்குது பாருங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன். இதில் நீங்கள்
ஃப்ரீயாகவே இருக்குது. இது ஒன்றும் சார்ஜஸ் எதுவும் இல்லை, ஃப்ரீயாக தான் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது 2580 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ இது வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி இது வந்து ஒரு மைனராக ஒரு சில வியூஸ் கொடுப்பேன், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் ப்ரைமில் வந்து மந்த்லி ஒரு வெபினாரோடைய முக்கியமான ஒரு வீடியோஸ்லாம் கொடுப்பேன். அது இந்த மாதம் யாரெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த டிசம்பர் இந்த இயரோட மந்த் எண்டு ஒரு வேல்யூபிளான ஒரு வீடியோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மந்த் யாரெல்லாம் என்னுடைய லிங்க்லேருந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்க அந்த வீடியோவை பார்த்து நிறைய அவங்களுக்கு ஒரு என்ன சொல்ல பெரிய ஒரு விஷயம் காத்திருக்கு அந்த வீடியோவில். ஸோ மறக்காமல் நீங்களும் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.